This video is sponsored by Buymode Shopping App. Buymode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Link in my description. Check it now. சாய்பாபா காலனி சென்று பாங்கில் பணம் எடுத்து திரும்புகையில் பஸ்ஸில் வந்தான் வசந்த். எடுத்த பணத்தை பான் பாக்கெட்டில் போட்டு வலது கையால் அடிக்கடி தொட்டு பார்த்து கொண்டு வந்தான் இருந்தது. சுளையாய் 3000 இறங்க வேண்டிய இடத்தில் திரும்பி பார்க்கையில் பின்புற வழி கூட்டம் இருக்க முன்புற வழியாய் இறங்கினான். 2 கல்லூரி வயது பெண்கள். இவன் அவர்களோடு சேர்ந்து இறங்க பின்புறம் இருந்தும் இவனோடு சேர்ந்து ஒருவன் இறங்கினான். பேண்டை இடித்து கொண்டு அப்போதுதான் பஸ்ஸின் கைப்பிடியை பிடிக்க பேண்டிலிருந்து கையை எடுத்து கம்பியை பிடித்தான். ஐயோ போச்சே, மொத்தமும் போச்சே. அலறவில்லை. மெதுவாய் இறங்கினவன் அந்த 2 பெண்களிடமும் நெருங்கி பேச்சு கொடுத்தான். உங்களுக்கு சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தந்தா நடிப்பீங்களா? கண்கள் மிளிர அவர்கள் அவனை பார்க்க, அதோ போறானே, அவன் என் பணத்தை உங்களோடு பஸ்ஸிலிருந்து இறங்கியில் பாக்கெட் அடிச்சிட்டான். அது வெறும் 3000 பிஸ்கோத்து பணம். எங்க ப்ரொடியூசரை பார்க்கத்தான் போறேன். உங்க 2 பேருக்கும் சான்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணட்டுமா? அந்த 3000 தேடினவனை பிடிக்க உதவினா நான் உங்களுக்கு உதவுறேன் என்றான். அவன் நினைப்பு வீணாகவில்லை. அவர்கள் 3 கூட்டு களவாணிகள். அவர்களில் ஒரு பெண் அவனுக்கு போன் பண்ணி அவனை வர சொல்லி 3000 வாங்கி தந்தாள். இவன் ஒரு நம்பரை கொடுத்து 3 சேர்ந்து முடிவெடுத்து ப்ரொடியூசருக்கு இங்கு நடந்த விஷயம் சொல்லி போன் பண்ணுங்க, நானும் அப்படியே சொல்றேன், அப்ப அவருக்கு குழப்பம் வராது. எப்ப வர சொல்றாரோ வாங்க, இதுதான் அவர் நம்பர் என்று தந்து 3000 திரும்ப பெற்றுக்கொண்டு நகர்ந்தான். மனசுக்குள் நினைத்து கொண்டான், நிச்சயமாய் போன் பண்ணுவார்கள். சினிமா ஆசைனா சும்மாவா? அந்த போன் நம்பர் ஒரு எஸ்ஐ நம்பர். ஒரு கம்ப்ளைண்ட் விஷயமாய் விசாரிக்கையில் அவர் கொடுத்தது. அவருக்கு போன் பண்ணி விஷயம் சொல்வார்கள், மற்றதை அவர் பார்த்து கொள்வார். பணத்தோடு அப்பீட்டானான்.